மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சேலத்தில் தவேக கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வடமாநில இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்திற்கு ஆதரவு தெரிவிக்க சென்ற தவேகவினர் அவரை பேட்டியெடுக்க சென்ற செய்தியாளர்களை தாக்கிய நிகழ்ச்சியானது நடைபெற்றுள்ளது. தற்போது விஜய் பிரச்சார கூடத்தில் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு தவேக நிர்வாகி ஆறுதல் தெரிவித்த நிலையில் நியூஸ் தமிழ் செய்தியாளர் மீது அவர்கள் அடாவடித்தனத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நியூஸ் தமிழ் காரின் மீது ஏறி அடாவடியில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, அங்குள்ள கள நிலவரம் என்ன விவரம்? வணக்கம். இன்றைய தினம் தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் சேலத்தில் நிர்வாகிகளை சந்தித்து விட்டு சென்றிருக்கிறார். அதற்காக 5000 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இது தயார் செய்யப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் வடமாநிலத்தை இளைஞர் ஒருவர் சூரஜ் என்ற ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். அவர் நிகழ்ச்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மயக்கம் அடைந்திருந்தார். அவர் தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். அப்பொழுது அவர் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததும் அவர் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் கூறுகின்றனர். அவருடைய உடலை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த சூழலில் தான் சேலம் தவேக மாவட்ட செயலாளர் பார்த்திபன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக வந்திருந்தார். அவரிடம் செய்தி அதாவது தகவலை பெறுவதற்காக சென்றிருந்தோம். எதற்காக அவர் உயிரிழந்தார், என்ன காரணம், போதிய பாதுகாப்புகள் ஏற்படுத்தியிருந்தும் இது போன்ற உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக நடக்கிறது. ஏற்கனவே 41 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அதன் பிறகும் கூட ஒரு உயிர் பிரிந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம், மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்ற போல விவரங்களை கேட்பதற்காக அவரிடம் பேட்டி எடுக்க முயன்றோம். அவர் முக்கியமான அழைப்பு வருகிறது, நான் எங்கும் ஓடவில்லை, நான் பிறகு உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பேன், என்ன நடந்தது என்பது குறித்து நான் விரிவாக பேசுவேன் என்று கூறியிருந்தார். பிறகு அவர் பாதிக்கப்பட்டவர்களை பேசியிருந்தார். உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விட்டது. மீண்டும் அவரிடம் பேட்டி எடுப்பதற்காக முயற்சி செய்தோம். மருத்துவமனையை 2-3 முறை அவர் சுற்றி வந்தார். பாதிக்கப்பட்டவர்களை பேசினார், நிர்வாகிகளிடம் பேசியிருந்தார். பிறகு செய்தியாளர்கள் அனைவரும் பின்வாசலே காத்துக் கொண்டிருந்தோம் இவர் பேட்டி அளிப்பார் என்பதற்காக. ஆனால் அவர் சுற்றி மருத்துவமனைக்கு உள்ளே வந்து அவருடைய காரில் ஏறி அவர் வெளியேறிவிட்டார். அவர் வெளியேறும் காட்சியை நாங்கள் படம் பிடிப்பதற்காக நம்முடைய ஒளிப்பதிவாளர் சசிகுமார் சாலையில் நின்று அவரை காட்சிப்படுத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது மற்றொரு நிர்வாகி காரில் வந்திருந்தார். அப்பொழுது ஒளிப்பதிவாளரை நோக்கி வேகமாக ஆர்ன் அடித்தபடியே இடிக்க வந்திருந்தார்கள். அப்பொழுது செய்தி எடுத்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு உயிர் பறிபோகி இருக்கிறது, இதற்கான விளக்கம் கேட்கத்தான் நாங்கள் வந்திருந்தோம், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் அடிப்பதற்கு கையை ஓங்கி வந்தார்கள். அதாவது ஏன் இதை பெரிதுபடுத்துகிறீர்கள், ஏன் இந்த செய்தியை வெளியிடுகிறீர்கள், எதற்காக இதை பூதாகரமாக்குகிறீர்கள் என்பது போல அவர் அடிக்கும் தொனியில அவர் பேசியிருந்தார். உடனடியாக செய்தியாளர்கள் அனைவரும் அந்த காரை மறித்து உயிர் பறிபோகி இருக்கிறது, இதுவும் தவேகவுடைய ஆலோசனை கூட்டத்தில், அதாவது நிர்வாகிகள் கூட்டத்தில் இந்த உயிர் பறிபோகி இருக்கிறது, எனவே நேரடியாக உங்களுக்கு தொடர்பு இருப்ப காரணத்தினால் நாங்கள் விளக்கம் கேட்க வந்திருக்கிறோம், உங்களுடைய பதில் வேண்டும் என்று கேட்டோம் என்று கூறும் பொழுது அவர்கள் வாக்குவாதம் ஏற்பட்டதால நியூஸ் தமிழ் காரின் மேல் ஏறி நின்று அவர் காரை அடிக்கும் காட்சிகளை கூட பார்க்க முடிகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.